வீட்ல இருக்க போர் அடிக்கி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம். பைசா தரமா? அப்படியே நீங்க நல்ல ஹோட்டல்ல பார்த்து பிரியாணி மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு வாங்க. வேண்டதே, என்கிட்ட காசு இருக்கு. இருந்தாலும் ஒரு 2000 தாரை மர்மோனா வச்சுக்கிடுங்க. ஏமா வேண்டாமா, அவர்தான் பைசா வச்சிருக்கேன்னு சொல்லுதாருல. வேண்டாம், போயிட்டு வரோம். பைக்லயே போறியா? ஆமாத்தே. மர்மோனை பார்த்து எடுத்து கூட்டு போங்க. கவலைப்படாதீங்க தே, நான் பத்திரமா தான் கூட்டிட்டு போவேன். ஏமா போயிட்டு வரேன். சரி மக்களே, இப்படி ஒரு நல்ல மர்மோனா துட்டு கொடுத்தது கூட வேண்டாம்னு சொல்லிட்டாரே. என் மாவா போர் அடிக்குன்னு தான் சொல்லியிருக்கா. உடனே வெளியில கூட்டிட்டு போயிட்டாரே. நல்ல மர்மை, தங்கமான மர்மை. இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும். ஏம்மா, என்ன புருஷன மண்டாட்டியும் சேர்ந்து வந்திருக்கேல? ஏமா அவளுக்கு ரொம்ப தலைவலிக்கான். கண்ணாடியை வேற மாத்தணும்னு நினைக்கேன். ரொம்ப நாள் ஆயிட்டு செக் பண்ணி போட்டு. அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? அம்மா கையில வேற துட்டு இல்ல. ஒரு 1000 ரூபாய் தாயா, கண்ணாடியை மாத்திரலாம்ல. அவளுக்கு தலைவலி சரியாயிரும். கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. யாது துட்டு என்கிட்ட யாது 5 பைசா கூட கிடையாது. என்ன கெட்டு கட்டி வச்சிருக்கேன்னு நினைச்சியா? மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி போடு. அதுக்கப்புறம் உன் கையில பைசா வந்த பிறகு கண்ணாடியை மாத்திரை போதும்.